மாயவா, உன் மனைவியாகிய அள்ளிடத்திலே 3 திங்களுக்குள் கொண்டு வந்து கொடுக்கிறேன் ரதம் என்று சொல்லி வைக்கிறாய். உண்மைதான். உன் மகனுக்கோ பிள்ளைகளுக்கு உன்னுடைய அள்ளினாடின் தகுதி சொல்லிவிட்டால் உண்மைதான். உன் அபிப்பிராயம் எப்படி இருக்கிறதோ பவளம் இருக்கிறேனும் எனக்கு ஒன்றும் தெரியாது. மாயவா, நான் போய்விட்டேன். அள்ளியால் 3 திங்களிலே பவளம் தர தவறினால் ஆமா உங்க இந்திர பிரஸ்தவத்தின் மீது படையெடுப்பேன் என்று உரைத்திருக்கிறார். உண்மை. உங்களிடத்திலே என் குறைகளை உரைத்தார். பவளம் இருப்படத்தை நான் பார்த்ததும் இல்லை, சென்று வந்தவர்கள் உரைத்ததை நான் கேட்டதும் இல்லை என்கிறாய். மாயவா, ரகுராமா, சுவாமி, ஐயோ மாயவரே, நீ இருந்தாய் கல்லியாக்கி ஆயனாரின் அருகிலே வந்தால் எனக்கு இடையூறுகள் வருவதுண்டா என்ன? பவளம் எந்த நிலையிலும் நான் 3 திங்களிலே கொடுத்து தராக வேண்டும். இதை காப்பாற்ற வேண்டியது உன்னால் தான் முடியும் சுவாமி. அர்ஜுனா, மாமா, பவளக்காடு சென்றவர்கள் இன்னும் யாரும் திரும்பி வந்ததில் கேள்வி மட்டும் பட்டிருக்கிறேன். ஆனால் பவளம் இடையக்கூடிய இடம் எங்க இருக்கிறதோ என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று ராமா, அர்ஜுனா, அது எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி? தெரியாது. அது ரொம்ப தூரத்திலே ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிறதா பவளக்காடு. அதுவெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. ரகுராமா, பவளக்காடு இருப்பிடம் எனக்கு தெரியாது என்கிறாயா? அர்ஜுனா, மாயவா, அர்ஜுனா, ஆயிரத்து தெரியாதது அகிலத்தில் உண்டோ சொல்லு. எங்க
என்கிறாய், பவளக்காடு சென்றால் ஆபத்து என்கிறாய். நீங்கள் இருக்கும் போது ஆயனார் அருகில் இருந்தால் ஆபத்து வருவதுண்டா சுவாமி? பாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாத்து கண்ணி இருக்கிறது ரகுராமா. ஆனால் அர்ஜுனா பவளக்காடு சென்றால், ஆனால் அதுவும் தவிர பவளக்காடு சென்றவர்கள் திரும்பி யாரும் வந்ததில்லை. எப்படி மாமா? அதிலும் கூட என்ன இருக்கிறது தெரியுமா? எப்படி? அந்த சேராமையே ஆனத்தலை போல் இருக்கிறதாம் கதண்டுகள், குதிரை தலை போல் கோடான கதண்டு இருக்கிறதாம். கதண்டு கொட்டி விட்டால் மீண்டும் திரும்பி வந்தவர்கள் யாருமே கிடையாதாம். அது என்னால் முடியாதப்பா. வரமாட்டேன் என்கிறாய் மாமா. அர்ஜுனா, ஆனை தலை போன்ற அநேக கதண்டுகள் இருக்கிறது. இருக்கிறது. குதிரை தலை போன்ற கோடி கதண்டுகள் இருக்கிறது.
அதுவும் பவளக்காடு சென்றவர்கள் உயிரோடு திரும்பி வந்ததே இல்லை. வந்ததும் இல்லை. அதனால் நான் வரமாட்டேன் என்கிறார். ரகுராமா, அர்ஜுனா நீ ஆயனா நீ வந்தால் அவை தகுதி உன் மகிமை யாருக்குத்தான் தெரிய போகிறது? மாயனின் அருகில் இருந்தால் எனக்கு எதுவும் நேர்ந்திடாது. கோபாலன் என் கூடவே இருந்தால் குறைகள் நேர்வதுண்டா? நேர்வதில்லை. ஆயனார் என் அருகிலே இருந்தால் ஆபத்துத்தான் வருவதுண்டா? இல்லை. எதுவும் வந்திடாது. நீங்கள் அருகில் வந்தால் நிச்சயமாக பவளவரம் அடைவேன். பவளம் நிச்சயமாய் கொண்டு வருவேன் சுவாமி. அர்ஜுனா, சொன்னாலும் எடுத்தெடுத்து ஓதினாலும் உன்னை விட்டால் எனக்கு வழி இல்லை. பரவாயில்லை. அப்படி இருந்துட்டாலும் இன்னொரு கேட்கிறேன். அப்படி பவளக்காடு நான் சென்று வருவதாயிருந்தால் அங்கு சென்று யாராவது கன்னி பெண்களை பார்க்கலாம். அப்படியானால் நீங்க சொல்வது தெரிகிறது. அர்ஜுனா, பெண் என்றால் ஆசையுடையவன். நான் பவளத்தையே செடி போக போகிறோம். போக வருகிறே பெண்களை பார்த்தால் அப்படி இப்படி பார்க்க போகிறாய். நீ பெண்ணாசையுடையவன், உன்னை நம்பி வர முடியாது என்கிறாயா? பெருவிரலைய பார்க்க கண் பிரிந்து நம்பி பார்க்க கூடாது. என் முதுக பார்த்துக் கொண்டே வர வேண்டும். அப்படி இப்படி பார்ப்பதாயிருந்தால் இங்கே சொல்லிவிட நான் போய்விடுகிறேன். சொல்வதெல்லாம் உண்மை, சத்தியமாக நிச்சயமாக. ஆமா, எந்த பெண்களையும் என் கண்களால் பார்க்க மாட்டேன். நேரடித்து பார்க்க மாட்டாயா? இதை நம்பலாமா? நிச்சயமாகவா? அப்படி நான் பார்ப்பதில்லை என்று என் மேல் அடித்து சத்தியம் செய்வார்கள். என் மகனாகிய புலேந்திரன் தான் எனக்கு பெரியவன். என் மகனாகிய புலேந்திரன் தான் எனக்கு பெரியவன். என் செல்வனை விட பெண்களா பெரிது? அர்ஜுனா, எத்தகைய மகனுடைய பெண்ணின் முன்பதாக வந்தாலும் என் இரண்டு கண்களை இறக்கி மூடிக்கொள்வேன். எந்த பெண்களையும் சத்தியமாக நிச்சயமாக நான் எந்த பெண்களையும் பார்ப்பதில்லை. சத்தியம். அர்ஜுனா, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு அங்க பார்த்து யாரோ ஒரு பெண்கள் வந்து விட்டார் என்று அப்பொழுது பார்த்தோனே மாமா அந்த பெண்ணை பாருன்னு சொன்னீங்கன்னா, மாமா நான் மனிதன் இல்லையா? கண்டவனை வைத்துக் குறையும் எத்தனைய பேர் ரொம்ப புகழ்ச்சி பேசிக் கொள்கிறார்கள். அது மட்டுமா, பாண்டு மகாராஜனின் மகன், குந்தையின் அருமை புத்திரன், தர்மராஜனின் தம்பி. நான் சொன்னால் சொன்னதேத்தான். பெண்களை மட்டும் பார்க்கவே மாட்டேன். சரி, நிச்சயமாக நிச்சயமாக கண்டிப்பாக கண்டிப்பாக தவற மாட்டேன். சரி, ஆகட்டும். தாய் மீது மாறை, பூனை மட்டும் பையன் அவன் மீது மாறை. பரவாயில்லை, பரப்படி போகலாம்.
விட்டு வெகு தூரம் நடந்தார். என்பது இனத்தை விட்டு வெகு தூரம் நடந்தார். ஆயனங்கள் சூழரும் அந்தவன் நடந்தாரே. ரகுராமா, இதோ மதுரை மாநகரத்தை விட்டு அதிக தூரம் வந்திருக்கிறோம். ரகுராமா, அதோங்கப்பா ரகுராமா, அர்ஜுனா, தென் மதுரையை விட்டு நாம் நீண்ட தூரம் கடந்து விட்டோம். இதோ உயர்ந்த மலைகளையும் படர்ந்த வனங்களையும் தாண்டி வந்திருக்கிறோம். உங்களை ஒன்று கேட்கலாமா? தாராளமா கேட்கலாமே. அச்சுதா, அர்ஜுனா, ஐய தேவோ தேவான்ற போது வழியறிவோய். இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய மைத்துனன் இந்த அர்ஜுனன் அறியும்படி நீயுரைப்பீரே. தென் மதுரையை விடுத்து நீண்ட தூரம் கடந்தும் உயர்ந்த மலைகளையும் படர்ந்த காடுகளையும் தாண்டி எத்தகையோ தூரம் வந்து விட்டோம். அப்படி வரும் நேரத்தில் ஒரு ஆசை மாமா. என்ன ஆசை? தீபம் போகிறது, தீபாந்திரம் போகிறது என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அந்த தீபாந்திரம் போக வழி எது மாமா? மாயாவா, இவ்வளவு காலமாக நீ பார்த்ததே இல்லையே தீபாந்திரத்தை? உண்மைதான் மாமா, இன்று தான் பார்க்க போகிறேன் இல்லையா? உண்மைதான் அர்ஜுனா. மாமா, அந்த தீபாந்திரம் போகும் தீபாந்திரம் என்று சொல்லக்கூடிய போகக்கூடிய வழி உண்மைதான். வழிதான். அப்படியா? ஆமா மாமா, அர்ஜுனா, தீபாந்திரம் போக வழி இதுதானா? இதுவே அடே அப்பா, இதுவரைக்கும் நான் கண்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. ரகுராமா, அர்ஜுனா, இன்னொன்று கேட்க ஆசைப்படுகிறேன். நன்றாக கேட்கலாமே. கமகமன சோலை ஏதி பண்டிகை வடி வைப்பாரும்